நம்ம கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப ஜெனரிக்கா தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் லைக் ஒரு டெவாப்ஸ் அப்டின்னா என்ன அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இந்த டெவாப்ஸ் அப்டின்ற டெர்ம் வந்து எப்ப வந்துச்சு? அதுக்கு முன்னாடி அந்த பிராக்டிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்ல எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மாதிரி மேலோட்டமா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மாரி பார்க்க போறோம். நாளைக்கு கிளாஸ்ல இருந்து நம்ம டெவாப்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பிராக்டிகலாவே லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவாப்ஸ் அப்படின்ற டேர்மை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு டெவாப்ஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு எப்படி வரும்னா டெவாப்ஸ் emerged from a need to address inefficient and communication gap between software development and IT operation team in the late 2000s அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெவாப்ஸ் அப்படின்ற டேர்மை நீங்கள் மேபி நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். அதுக்கான ரீசனும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவாப்ஸ் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவ் பிளஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவ் அப்படின்றத டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஆப்ஸ் அப்படின்றத ஆப்ரேஷன் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஆர் ஆப்ரேஷன் இல்லைன்னா டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டெவ் அப்படின்ற டேர்மை வந்து டெவலப்மெண்ட்னு சொல்லலாம். அண்ட் ஆப்ஸ் அப்படின்றது வந்து ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட் 2000 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெவலப்பர்ஸ் டீம்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. அதே மாதிரி அண்ட் இப்போவுமே அப்படி தான் இருக்காங்க. ஆப்ரேஷன் டீம்ஸ்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. பட் அந்த டைமுக்கும் இந்த டைமுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட் டீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பேக் எண்டுக்காக மட்டுமே தனியாக ஒரு டீம் வச்சுருப்பாங்க. மிடில் வேருக்காக தனியாக டீம் இருப்பாங்க. நெட்வொர்க்கிங்காக தனியாக டீம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்காக தனியாக டீம் இருப்பாங்க. அந்தந்த தனித்தனி டீம்ஸில் ஒரு 5 to 10 பீப்புள்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெவாப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஆப்ரேஷன் எண்டு டெலிவரி எண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஆப்ரேஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ்டு பண்ணி தனித்தனியாக தான் டீம்ஸ் இருப்பாங்க அந்த லேட் 2000 டைமில். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா emerged from a need to address inefficient and communication gap between software development and IT operation சொல்றாங்க. ஸோ inefficient communication gapன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அந்த டைம்ல இந்த டெவலப்மெண்ட் டீமுக்கு வந்து டெவலப்மெண்ட் எண்டில் என்ன நடக்குமோ அதை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆப்ரேஷன் டீம்ல என்ன கோ த்ரூ நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு கோடை வந்து ரெடி பண்ணி பில்ட் பண்ணிட்டு ஆப்ரேஷன் டீமுக்கு வந்து புஷ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இன்கேஸ் ஒரு சில கோட்லலாம் நம்ம ஹியூமன் எரர் வர்றது ஒரு கேஷுவலான விஷயம் தான். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டெவலப்மெண்ட் டீம் சைடில் வந்து எல்லா கோடுமே பக்காவாக அவங்களோட லோக்கல் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகும். ஆனால் ஆப்ரேஷன் டீமுக்கு வந்து கோட் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்களோட என்விரான்மெண்ட்டில் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? அவுட்புட் வராமல் இருக்கலாம். ஏதோ ஒரு எரர் த்ரோ பண்ணலாம். கோடில் ஏதாவது ப்ராப்ளம்னு வரலாம். ஸோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு இந்த சைடில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோடில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டெவலப்மெண்ட் டீம் கிட்ட அதை மறுபடியும் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்மெண்ட் டீம் வந்து எங்கள் சைடில் எங்களோட என்விரான்மெண்ட்டில் நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது, நாங்கள் எழுதின கோடில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, உங்களுடைய என்விரான்மெண்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து ஒரு டிபேட்டாகவே போயிட்டு இருந்துச்சே தவிர அந்த ப்ராப்ளம் எங்கே மிஸ்டேக் நடக்குது, என்ன ப்ராப்ளம்ன்றதுக்கான சொல்யூஷனை தேடலை. ஸோ அப்போ அந்த டெலிவரி என்ன ஆகும், அந்த ஒரு ப்ராடக்ட் ஒரு அப்ளிகேஷனுடைய டெலிவரி வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் இந்த டிபேட்னால. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க emerged from a need to address inefficiencies and communication gap அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2000 லேட் 2000ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2007 to 8ல் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச்சே இந்த டெவாப்ஸ் அதாவது டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டீமை வந்து இன்டிகிரேட் பண்ணுறதுக்கான அப்ரோச்சை வந்து 2007 to 8ல் தான் பண்ணவே செஞ்சுருக்காங்க. அப்புறம் 2011ல் தான் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் கூட ஹேண்ட்புக் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணி அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2016க்கு அப்புறமா தான் டெவாப்ஸ் அப்படின்றது ரொம்பவே பூமாக ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்க என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்பரேஷன சேர்ந்து தான் வொர்க் பண்ண போறாங்க அப்படின்னா, அப்ப நாங்க கோடு வந்து லேர்ன் பண்ணணுமா? நாங்க கோடு பில்ட் பண்ண போறோமா? எழுத போறோமா? கோட் அடிக்க போறோமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. 2 டீமையும் வந்து கம்பைன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பழைய காலத்துலலாம் ஒன்லி பேட்டிங் பண்றத மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அதே மாரி பவுலிங் பண்றதுக்கு மட்டும் பவுலர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு சில செட் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் 2துலயுமே வந்து மேலோட்டமா கொஞ்சம் ஒரு நாலேட்ஜ வந்து வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து பவுலிங் கொஞ்சம் பண்ண தெரியும். பேட்டிங் பண்றவங்களுக்கு பவுலிங்கும் பண்ண தெரியும். ஸோ இத வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆல் ரவுண்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். 2000 லேட் 2000ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா, டெவலப்மென்ட் எண்டுல வொர்க் பண்றவங்களுக்கு ஆப்பரேஷன் ஆர் டெலிவரி டீம்ல என்ன கோ த்ரூ என்ன வொர்க் இருக்கு, எதுவுமே தெரியாது. அந்த எண்ட்ல என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. பட் இந்த டெவாப்ஸ் அப்படின்ற டெர்ம் வந்து இன்டிகிரேட் ஆகும்போது எல்லாத்துலயுமே ஆல் ரவுண்டட் பெர்ஃபார்மரா இருப்பாங்க. அதாவது டெவலப்மென்ட்ல கோட் எழுத போறது கிடையாது. பட் அந்த கோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நாலேட்ஜ வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அத டிப்ளாய் பண்றது, அந்த கோட பில்ட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டி செக் பண்றது, அதுக்கப்புறம் ஃபைனலா அத டெலிவரி பண்றது. அதாவது அந்த கோட கொண்டு போய் டிப்ளாய்மென்ட் பண்றது, அதே மாரி அத மானிட்டரிங் பண்றது. இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒண்ணா சேர்த்து பண்றது தான் டெவாப்ஸ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வந்து உருவானுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த கோடுமே நீங்க அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. ஸோ அப்போ ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ், சாரி, பெர்ல், அதுக்கப்புறம் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நீங்க கோடு எழுதுற அளவுக்கு படிக்க போறது கிடையாது. இந்த எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் கம்பேரிட்டிவ்லி பைத்தான் அப்படின்றது ஒரு டாப்பான அண்ட் ஒரு பெஸ்டான ஒரு என்ன சொல்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கிறதுனால, இதை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேசிக் லெவல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அரித்மெட்டிக் ரொம்ப நம்ம ஸ்கூல்லலாம் படிச்ச மேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பேசிக்ஸ் நம்ம படிக்கும்போது ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அந்த லெவலில் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதுல அதில் நம்ம இன்னைக்கு வரைக்கும் டாப்பில் இருக்கிறது பைத்தான்ன்றதுனால அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கிறதுனால நம்ம அதை லேர்ன் பண்ணுறோம். ப்ளஸ் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸி இன் த சென்ஸ் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச தெரிஞ்சாலே போதும், உங்களால் ஈஸியாக பைத்தானையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இதை படிச்சுக்க போகிறோம். அண்ட் இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் பைத்தானை வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை தான் படிக்க போகிறீங்க. ஸ்கிரிப்டிங் இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு டாஸ்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு நடக்க போகுது. லைக் ஒரு சில டாஸ்க்ஸை நீங்கள் ரிப்பீட்டட் டாஸ்க்காக பண்ணுவீங்க. ஓகேங்களா? உங்களோட ஒர்க்கில் உங்களோட என்விரான்மெண்ட்டில் அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம மேனுவலாக போய் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கிரிப்டாக எழுதி எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம பைத்தானை லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் டெவாப்ஸ் அப்படின்றது நமக்கு எவால்வ் ஆச்சு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், எஸ்டிஎல்சின்னு நீங்க நெட்ல போட்டீங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் வரும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு சைக்கிளை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ எஸ்டிஎல்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ன்றது நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்து ஒரு நீட் இருக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு 3, 4 இயர்ஸ் பேக் போனோம். ஒரு 5 இயர்ஸ் பேக் போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொரோனா டைம்ல. அப்பல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட அந்த டைம் வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ஃபோன்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும். உங்க கையில வந்து நிக்கும் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து அந்த டைம நம்ம யோசிக்கும்போது, இந்த மாரி ஒரு ஐடியாலஜி வந்து ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு இன்னோவேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் தான் அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஐடி டீமை போய் அப்ரோச் பண்ணுவேன். என்கிட்ட வெறும் ஐடியா மட்டும் தான் இருக்கு. நான் அந்த மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து டெக்னிக்கலா ஒண்ணும் தெரியாது அப்படின்னா, ஒரு ஐடி டீம்ட்ட போயிட்டு நான் கேட்பேன். ஓகேங்களா? அப்ரோச் பண்ணுவேன். ஸோ அப்போ ஒரு ஐடி கம்பெனிய தான் நம்ம போய் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப்பை என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட்டை ஒரு கிளையண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது எவ்வளோ நாள்ல முடியும்? அதுக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் பண்ணணும்? அதுக்கு என்ன பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா டிசைனிங் டீமுக்கு போவாங்க. டிசைனிங் டீம்ல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுஐ, யுஎக்ஸ் டீம் வந்து வருவாங்க. ஸோ யுஐ, யுஎக்ஸ் டீம் அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடோடைய அப்பியரன்ஸ், லுக் அண்ட் அப்பியரன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் லைக் இப்போ மாடி இப்படி தான் இருக்கும், ரூம் இப்படி தான் இருக்கும், ஹால் இப்படி தான் இருக்கும், ஸ்டெப்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர்ல வந்து இருக்கணும். இன்டீரியர் டிசைன்ஸ் கூட நம்மளால வந்து முன்னாடியே பிளான் பண்ண முடியும், இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விஷுவலைஸா ஒரு வீடியோ ஃபார்மேட்லயோ இல்லை ஒரு பிக்சர் ஃபார்மேட்லயோ நம்மளால அதை வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒரு அப்பியரன்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்க ஒரு சாஃப்ட்வேரை ஒரு வெப்சைட்லயும் சரி இல்லைன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷனாவும் சரி அதோடைய லுக் அண்ட் ஃபீலை எப்படி என்ன கலர்ல கொடுக்கலாம், அந்த ஜொமேட்டோன்ற லோகோ வந்து எந்த இடத்துல வரணும், எந்த லெஃப்ட் கார்னர்லையா ரைட் கார்னர்லையா எங்க வரணும்ன்றத டிசைன் பண்றது வந்து இந்த யுஐ யுஎக்ஸ் டீம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இப்படிதான் இருக்க போகுது அப்பியரன்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அதை பில்டு பண்ண வேண்டிய வேலை தான் இந்த டெவலப்பருடைய வேலை. அவங்க தான் இப்ப இங்க வருவாங்க. பில்டிங் அப்படின்ற ஸ்டேஜ்ல டெவலப்மெண்ட் டீம் வருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யுஐ யுஎக்ஸ் டீம் கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலை ரியாலிட்டியா மாத்துவாங்க. ஒரு பட்டனை கிளிக் பண்ணாக்க சர்ச்ன்னு இருக்கிற இடத்துல சர்ச்சை கிளிக் பண்ணா அங்க போய் நான் டைப் பண்ற மாதிரி வரணும். டைப் பண்ணா எனக்கு ஏத்த ரிசல்ட்ஸ் எனக்கு வரணும். அந்த ரிசல்ட்ல ஒன்று நான் கிளிக் பண்ணேன்னா அங்க எனக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து வரணும். அதுக்குள்ள அவங்களோட மெனூஸ் வரணும். அதை நான் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ற மாதிரி வரணும். ஸோ அது ஒரு ஃபீச்சர். அந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணா அது ஒர்க் ஆகணும்னா அது ஒரு ஃபீச்சர். அந்த மாதிரியான ஒரு கோடை பில்டு பண்றது தான் இந்த டெவலப்பர்ஸோட வேலை. அதுக்கப்புறம் அந்த கோடை டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது பக்காவா ஒர்க் ஆகுதா, அதை மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ்ல போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த என்விரான்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ப்ரீ ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பக்காவா வந்து போய் சேரணும். ஓகேங்களா? எந்த விதமான வல்னரபிலிட்டிஸோ எந்த விதமான ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இல்லாம போயிட்டு ஃபைனலா அந்த ப்ராடக்ட் போய் எண்ட் யூசர்கிட்ட சேரணும். அதனால அவங்க வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இப்போ டெஸ்டிங் முடிஞ்சிருச்சா, ஃபைனலா இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்டேஜ்ல தான் யார் வராங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் வராங்க. ஓகேங்களா? ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை என்ன அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு. பிளான் பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, டிசைன் பண்ணியாச்சு, கோடை பில்டு பண்ணியாச்சு, டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. சம்டைம்ஸ் டெவாப்ஸ் இன்ஜினியரோட ஜாப்ல டெஸ்டிங்குமே இன்வால்வ் ஆகும். அது நான் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். பட் தனியாவே டெஸ்டிங் டீம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடை வாங்கி ஃபைனலா ஒரு சர்வர்ல டிப்ளாய் பண்றது தான் அந்த வேலை. சர்வர்லனா ப்ரொடக்ஷன் சர்வர்ல டிப்ளாய் பண்ணாக்க ஃபைனலா எண்ட் யூசர்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் நடக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிளில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபாஸ்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பை ஃபாஸ்ட் பண்ண முடியும், அதாவது எனக்கு வேலை சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு இதில் எந்த ஸ்டெப்பை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங், டிஃபைனிங், பில்டிங், இந்த 4 ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினேஷன் வந்து லைக் நம்ம மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி பொறுமையா யோசிச்சு அந்த மாதிரியான வேலைகளா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட வந்து நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சு கேட்குறேன். நீங்க சூப்பரா வந்து ஒரு பிக்சரை பார்த்து அப்படியே சூப்பரா ஒரு பெயிண்டிங் பண்ணுவீங்க, இல்லைன்னா நீங்க வந்து சூப்பரா ஒரு கவிதை எழுதுவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 1 மினிட்ல இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி கொடுங்க ஒரு ஆர்ட்டை அப்படின்னு சொன்னாக்க அப்படிலாம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஆர்ட், அதாவது நீங்க இமேஜினேஷனை யூஸ் பண்ணி கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா அது இமீடியட்டா பண்ணக்கூடிய ஒரு வேலை கிடையாது. ஒரு தடவை கிரியேட் பண்ணுவீங்க, அதுல ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் உங்க மைண்டுக்கு தோணும். இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அது அப்படி இருந்தா நல்லா இருக்குமே, இது லெஃப்ட்ல இருந்தா நல்லா இருக்குமே, இது மிடில்ல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அதை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஒரு மாதிரி பண்ணுவீங்க, செகண்ட் ஒரு தடவை ஒரு மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி இன்வால்வ் ஆகிற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்போ எங்கே நம்மளால ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்க முடியும் வேலையன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் தான்.
ஓகேங்களா? ஸோ டிப்ளாய்மென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளாய்மென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அந்த கோட வாங்கி போய் நான் ஒரு புரொடக்ஷன் சர்வர்ல ஒரு காப்பி பேஸ்ட் பண்ற மாரின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள்க்கு இப்போ உங்ககிட்ட இருந்து நான் ஒரு மூவிய நான் வாங்கிக்கிறேன். என்னோட லேப்டாப்ல போட்டு நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கையில இருக்கிறது தான் நீங்க ஃபைனலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கோடு. அத நான் என்ன பண்றேன்னா, அத வாங்கி சும்மா எக்ஸாம்பிள்க்கு நான் அத மூவியா வச்சிருக்கேன் எக்ஸாம்பிள்க்கு. அத என்னோட பென் டிரைவ்ல நான் வாங்கி என் லேப்டாப்ல நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபைனலா எனக்கு அந்த மூவிய பார்க்க முடியும். ஸோ இப்போ ஒரு ஃபைனல் அப்ளிகேஷன் ரெடி. அத எண்ட் யூசர் யூஸ் பண்ண முடியும். அந்த மாரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் கம்பேர் பண்ணேன். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா ரியல் டைம்ல டிப்ளாய்மென்ட் அவ்ளோ சிம்பிள் அண்ட் ஈஸியா காப்பி பேஸ்ட் பண்ண மாரிலாம் இருக்காது. அதுக்கு நீங்க நெறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, CI/CD ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிதான் வந்து நமக்கு சாஃப்ட்வேர்ல டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் வந்து நடக்குது. ஸோ இங்க நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் டெலிவரிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கைஸ். இப்ப நான் என்ன சொன்னேன்னா, CI/CD சொன்னேன் கரெக்ட்டா? CI/CD. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கன்டினியூவஸ் இன்டிகிரேஷன். ஸோ கன்டினியூவஸ் டெலிவரி அப்படின்னும் நீங்க சொல்லலாம். ஆர் கன்டினியூவஸ் டிப்ளாய்மென்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப இந்த கன்டினியூஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கன்டினியூஸ் டிப்ளாய்மென்ட் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் ஜாப் ரோலுக்கு இன்டர்வியூக்காக நீங்க போறீங்க அப்படின்னா, அந்த இன்டர்வியூவர் கிட்ட இருந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, அதாவது டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா, நீங்க என்ன மாதிரியான கன்டினியூஸ் இன்டிகிரேஷன் CI/CD ப்ராஜெக்ட்ஸ்ல வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுடைய நீங்க இதுவரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த CI/CD ஃப்ளோ வந்து என்ன மாதிரி டூல்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணி வொர்க் பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய இன்டிகிரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான உங்களுடைய ப்ராஜெக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் மெயினா CI/CDன்ற அந்த பிராக்டிஸ பேஸ் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூவரோட கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும். அப்போ CI/CDனா என்னன்றத நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுதான் இங்க டெவாப்ஸ் அப்படின்ற பிராக்டிஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? இந்த CI/CD பிராக்டிஸ நம்ம வந்து ஃபைனலா ப்ராஜெக்ட் செஷன்ல சூப்பரா ஃப்ரம் த ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்ம பிராக்டிகலா பண்ணி பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு CI/CDனா என்ன, அது எப்படி வொர்க் ஆகுதுன்றத பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ CI/CDய நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் குடுக்குறேன். என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பழைய காலத்துலலாம் வந்து நமக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்னா, அடியில வந்து மண்ணுக்கு அடியில பம்ப் போட்டு அந்த கை வச்சு பம்ப் அடிச்சு அடிச்சு தண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து தண்ணிய வந்து த த தரையில அடியில இருந்து எடுப்போம் கரெக்ட்டா? பட் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அண்ட் மேனுவல் ப்ராசஸ் நெறையவே இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ப்ராப்ளம சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கீழ வந்து மண்ணுக்கு அடியில இன்ஜின் செட் பண்ணி தண்ணிய வந்து மேல டேங்க்குக்கு வந்து தண்ணிய கொண்டு வந்து அண்ட் அதிலிருந்தும் நமக்கு வந்து ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி கொண்டு வந்து நம்மளுடைய சிங்க்ல, நம்மளுடைய வாஷ் பேசின்ல, பாத்ரூம்ஸ்லலாம் டேப்ப தொறந்தோனே தண்ணி வர மாதிரி ஒரு செட் பண்ணாங்க. ஸோ இப்ப இந்த பைப் கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா? கீழ இருக்கிற தண்ணி மேல டேங்க்குக்கு போயி, டேங்க்ல இருக்க தண்ணி நம்ம பைப்ப தொறந்தோம்னா கையில வருது பார்த்தீங்களா? இத தான் வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு இன்டிகிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இன்டிகிரேஷன்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, கீழ இருக்கக்கூடிய இன்ஜினுக்கும் மேல மொட்டை மாடியில இருக்கிற அந்த என்ன சொல்றது? டேங்க்குக்கும் ஒரு பைப் கனெக்ஷன் போகுது. ஸோ அந்த மாரி ஒரு கனெக்டிவிட்டிய ஏற்படுத்துது பார்த்தீங்களா? அதுதான் இன்டிகிரேஷன்னு சொல்றாங்க. அந்த பைப்ல இருந்து டேங்க்ல இருந்து மறுபடியும் நம்ம இன்னொரு பைப் கனெக்ஷன் எடுத்துட்டு வந்து நமக்கு எங்கெல்லாம் தண்ணி வேணுமோ அதுக்கேத்த மாரி கனெக்டிவிட்டிய குடுக்குறோம். ஸோ அந்த அந்த கனெக்டிவிட்டிய பண்றதுக்கு பேர் தான் இன்டிகிரேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப இங்க நம்மளுடைய இன்டிகிரேஷன் அப்டின்னா என்னன்னா, மல்டிபிள் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். டெவாப்ஸ் பிராக்டிஸ்ல அந்த ஒவ்வொரு டூல்ஸ்லயும் நம்ம வந்து இந்த மாரி கனெக்டிவிட்டிய நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்போ என்னன்னா, நீங்க வந்து ஆக்சுவலா இந்த கன்டினியூஸ் CI/CD பிராக்டிஸ் ஏன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் Facebook அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? முதல்ல ஆரம்ப கட்ட காலத்துல வந்து இப்போ லெட்ஸ் சே Amazon ஷாப்பிங் வெப்சைட்ன்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்குன்னா, அது வந்து அன்னைக்கு எப்ப கிரியேட் ஆகும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரி இன்னைக்கு இல்ல. நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. MX பிளேயரு, செல்லு, பை அகெயினு, புக்ஸு, அ டுடேஸ் டீலு. ஸோ இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ன்னு போனோம்னா இங்க நெறைய ஃபீச்சர்ஸு. ஸோ Kindle புக்ஸ் ரீட்ஸு, Amazon Prime வீடியோ. ஸோ இந்த மாதிரி நெறைய ஃபீச்சர்ஸ் புதுசா ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு வெப்சைட்ல
புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி CI/CD ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு தடவ நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, புதுசு புதுசான ஃபீச்சர்ஸ்ல வந்து நீங்க எந்த வொர்க்குமே பண்ண வேண்டாம். அந்த கோட புல் பண்ணி எடுக்கிறதுலேருந்து டிப்ளாய்மென்ட் வரைக்கும் இந்த CI/CD அந்த பைப்லைனே வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு குடுத்துரும். அது ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட்டா வொர்க் ஆகுதான்றத மானிட்டர் பண்றது மட்டும் உங்களோட வேலையா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேலை தான் இந்த CI/CD வொர்க் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ அப்ப அப்படின்னா இது எப்படி வொர்க் ஆகுதுன்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டெவலப்பர் வந்து அவங்க கோட எழுதி GitHub அப்படின்ற காமன் ரெபாசிட்டரில கோட புஷ் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியரா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கிட்ல இருந்து கோட புல் பண்ணி எடுத்து ஜென்கின்ஸ் அப்படின்ற டூல் கிட்ட அந்த ஜென்கின்ஸ்ன்ற டூல் தான் ஆக்சுவலா புல் பண்ணியே எடுக்கும். ஓகேங்களா? இந்த ஜென்கின்ஸ்ன்ற ஒரே டூலே CI/CDன்ற 2 ப்ராசஸையுமே செஞ்சு குடுத்துரும் நமக்கு. கன்டினியூயஸ் இன்டகிரேஷனையும் பண்ணி குடுக்கும். கன்டினியூயஸ் டெலிவரியும் பண்ணி குடுக்கும். ஸோ அப்ப ஜென்கின்ஸ்ன்ற டூல் தான் GitHubல இருந்து கிட்ட புல் பண்ணி எடுத்து அது கிட்ட வச்சிருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா? எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோடு எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா? அத வந்து செக் பண்ணணும் நம்ம. அந்த கோட டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் பண்றதுக்காக கோடு குவாலிட்டி செக் இத பண்றதுக்காக சோனார் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோனார் கியூப். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ்ல வந்து ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? சோனார் கியூப் கரெக்ட்டா தானே எழுதியிருக்கேன்? கரெக்ட் தான். ஓகே. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். பட் கோட வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து டெவலப்மென்ட் சைட்லயே பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியரா கோட டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, சோனார் கியூப்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோடு குவாலிட்டி செக்குக்காக. ஓகேவா? ஸோ கோட் குவாலிட்டி செக் அப்படின்னா என்னன்னா, இன்கேஸ் அந்த கோடுல எனி வல்னரபிலிட்டி எனி சின்டாக்ஸ் எரர், எனி மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, அந்த கோட் பக்காவா வொர்க் ஆகுதா இல்லையான்றத செக் பண்றதுக்காக, ஐ மீன் கோடுக்குள்ள எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக, சோனார் கியூப் அப்படின்ற டூல நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கேஸ் இந்த கோட நம்ம டெவலப்பர் எழுதியிருக்க கோடு வந்து ஒரு பைத்தானா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோட வந்து பில்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கோட டைரக்ட்டாவே நம்மளால எடுத்து டிப்ளாய் பண்ண முடியும். ஆனா அதுவே ஜாவா ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்குது அப்படின்னா, அந்த கோட வந்து நம்ம பில்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ பில்டிங் டூல் கோட பில்ட் பண்றதுக்கான டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேவன்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோட பில்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கோட சேவ் பண்றதுக்கு வந்து GitHub ஓகேங்களா? ஸோ GitHubல வந்து கோட ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஜென்கின்ஸ் வந்து கோட புல் பண்ணி எடுக்கும். ஓகேங்களா? கோடு புல்லுனா, லைக் நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டெக்னிக்கல் டெர்மா பேச கத்துக்கோங்க. இங்க புல்லுனா புல் தான் யூஸ் பண்ணணும். டவுன்லோடுன்ற வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஓகே. கோட ஸ்டோர் பண்றதுக்கு GitHub, கோட புல் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மொத்த ப்ராசஸையும் வந்து கனெக்டிவிட்டி பண்ணி வைக்குது பார்த்தீங்களா? அதுவும் ஜென்கின்ஸே பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்டிகிரேஷனையும் ஜென்கின்ஸே பண்ணிடும். அதுக்கப்புறம் சோனார் கியூப் அப்படின்றத யூஸ் பண்ணி கோட் குவாலிட்டி செக் பண்ணும். மேவன்ற டூல யூஸ் பண்ணி கோட் பில்ட் பண்ணும். கோட பில்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த கோட ஒரு டாக்கர் இமேஜா கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டாக்கர் அப்படின்னு வரும்போது நமக்கு கண்டெய்னரைசேஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளாடி நம்ம வருவோம். ஸோ கண்டெய்னர் எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு லேட்டரா இப்ப நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த CI/CD ப்ராசஸ நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்ப டாக்கர் இமேஜஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக ஓகேங்களா? டாக்கர் இமேஜஸ் அத கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்ப நம்ம வந்து அந்த கோட பில்ட் பண்ணியாச்சு. டாக்கர் இமேஜா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ டாக்கர் இமேஜா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்னா, டாக்கர் ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அத யூஸ் பண்ணி அதெல்லாம் நம்ம டாக்கர் கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு டாக்கர் இமேஜஸா நம்ம பில்ட் பண்ணுவோன்றத மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எப்படி நம்ம வந்து கோட ஸ்டோர் பண்றதுக்கு GitHubன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி டாக்கர் இமேஜஸ நம்ம ஸ்டோர் பண்றதுக்காக டாக்கர் ஹப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இத வந்து ஆர்டிஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து GitHub ஸ்டோர் பண்றது வந்து கோட ஸ்டோர் பண்றது வந்து ரெபாசிட்டரின்னு சொல்லுவாங்க. டாக்கர் ஹப்ல இமேஜஸ ஸ்டோர் பண்றத வந்து ஆர்டிஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுல இருந்து மறுபடியும் புல் பண்ணி எடுத்து 1 செகண்ட் கைஸ்.
ஓகே. ஸோ டாக்கர் ஹப்ல புல் பண்ண டாக்கர் ஹப்லேருந்து அடுத்து புல் பண்ணி அகைன் எடுத்து அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இமேஜ வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த இமேஜ்ல ஏதாவது வல்னரபிலிட்டீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற டூல் வந்து ட்ரிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்ற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. இதுல வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சோனார் கியூபு, அதுக்கப்புறம் மேவனு, அதுக்கப்புறம் ட்ரிவி இந்த மாரி டூல்ஸ் எல்லாம் ஆக்சுவலா சில கம்பெனிஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் கொஞ்சம் லெங்தியான ஒரு ப்ராசஸ் தான் ஆக்சுவலா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த ட்ரிவின்ற டூல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இமேஜ ஸ்கேன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டாக்கர் இமேஜ ஸ்கேன் பண்றதுக்காக. ஃபைனலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கேன் பண்ணி இந்த இமேஜ்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா, டிப்ளாய்மென்ட் ப்ராசஸ்க்கு போயிருவாங்க. டிப்ளாய்மென்ட் எங்க பண்ணுவாங்கன்னா, குபர்னெட்டிஸ் அப்படின்ற கிளஸ்டருக்குள்ளாடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படிலாம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம குபர்னெட்டிஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த CI/CD ப்ராசஸ் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல பில்ட் பண்ணா டிப்ளாய் பண்ணா வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம இந்த பண்ணியிருக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதாவது ஃபைனலா நம்ம சர்வர்ல போட்டு முடிச்சாச்சு. அந்த சர்வர்ல இந்த குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ன்றது ஒரு புரொடக்ஷன் சர்வர்ல தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த சர்வர் வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகுதா இல்லையா? டவுன் ஆகுதா இல்லையான்றத ஒரு சர்வர் இல்ல, நெறைய சர்வர்ல குபர்னெட்டிஸ் கிளஸ்டர கிரியேட் பண்ணி, இன்டிகிரேட் பண்ணி, டிப்ளாய் பண்ணி வச்சிருப்பாங்க. அ இப்ப அதுல எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, எண்ட் யூசர் யூஸ் பண்ணும்போது எனி ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் வந்து ஏதாவது எரர் த்ரோ பண்றதா இருக்கலாம். இல்லன்னா லோட் ஆயிட்டு இருக்க ப்ராப்ளமா இருக்கலாம். ஏதோ ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி வரக்கூடாது. ஓகேங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற எத்தனையோ வெப்சைட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் யூஸ் பண்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. எதுவுமே நீங்க இன்னைக்கு காலத்துல வந்து லோட் ஆகுறதோ, இல்லன்னா வந்து எரர் த்ரோ பண்றதோ பண்ணாது. அந்த மாரி தான் மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இருக்கும். அந்த மாரிலாம் ஏன் பண்ணலன்னா, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட அப்ளிகேஷன்ஸ. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ராப்பர் மானிட்டரிங்கும் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டரிங் பண்றது தான் ஃபைனல் ஸ்டெப். ஓகேங்களா? ஓகே. ஸோ மானிட்டர் பண்றதுனா, என்னென்ன மானிட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 விதமான மானிட்டரிங் இருக்கு. ஒண்ணு வந்து மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்றது. இன்னொன்னு வந்து லாக்ஸ் மானிட்டர் பண்றது. ஓகேங்களா? லாக்ஸ், மெட்ரிக்ஸ். ஸோ லாக்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாக்ஸ மானிட்டர் பண்றதுக்கு ஸ்ப்ளங்க்ன்னு ஒரு டூல் இருக்குது. ஓகேவா? ஸ்ப்ளங்க். மெட்ரிக்ஸ மானிட்டர் பண்றதுக்கு ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிராஃபானான்னு ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ யூஸ் பண்ணி, இப்படி இந்த CI/CD ஃப்ளோவ இந்த கனெக்டிவிட்டி, கன்டினியூயஸ் இன்டிகிரேஷன் அண்ட் கன்டினியூயஸ் டெலிவரிய வந்து அவங்க அச்சீவ் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க டெவாப்ஸ்ல பார்க்க போற ஃபைனலா ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க பார்க்க போற ஒரு CI/CD இன்டிகிரேஷன் அண்ட் டிப்ளாய்மென்ட் ப்ராசஸ். இது எல்லா டூலையும் ஒரு டூலையும் நீங்க லேர்ன் பண்ணா தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுல நீங்க சோனார் கியூப், இந்த கோட் குவாலிட்டி செக்கு, மேவனு, அதுக்கப்புறம் ட்ரிவி இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு கோர்ஸ்ல இன்க்ளூடடா இருக்காது. அது வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் செஷன்ல சம்டைம்ஸ் வரும். அது ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா உட்காந்து படிக்கிற அளவுக்குலாம் இருக்காது. நமக்கு மெயினா தேவைப்படுறது வந்து GitHub, Jenkins, தென் பார்த்தீங்கன்னா டாக்கர், ஆ குபர்னெட்டிஸ், மானிட்டரிங் டூல்ஸ்ல ஸ்ப்ளங்க், ப்ரொமீத்தியஸ், கிராஃபானா இத தாண்டி Ansible கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் டூல்ல Ansible அண்ட் Terraformன்ற டூலையும் நீங்க படிப்பீங்க. அதுவுமே நமக்கு சம்டைம்ஸ் இன் பிட்வீன்ல நமக்கு இங்க தேவைப்படும். அது நான் இப்ப சொன்ன ஃப்ளோல வராது. அது எப்போ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே புதுசா ஒரு ப்ராடக்ட்ட இப்ப நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு வெப்சைட்ட பில்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். ஓகேங்களா? அத நான் அடுத்த செக்மென்ட்ல இன்னைக்கு கிளாஸ்ல அடுத்த செக்மென்ட்ல நான் உங்களுக்கு சொல்வேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் இங்க ஒரு பிக்சரும் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் Terraformன்னு சொல்லிட்டு ஒரு டூல். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இத வந்து கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் டூல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு Terraform அப்படின்ற டூல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே அகைன் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்லயே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம ஒரு டூல மட்டும் தனியா வந்து உங்களுக்கு என்ன சொல்றது கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள்க்கு புரொடக்ஷன் சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 100+ சர்வர்ல
ஒரு பர்ட்டிகுலர் டூல வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ லெட்ஸ் சே ஒரு Kubernetes கிளஸ்டரையே வந்து அந்த 100+ சர்வீசஸ்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்கீங்க. பில்ட் பண்ண சர்வருக்குள்ளாடி ஒரு Kubernetes கிளஸ்டரை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த 100+ சர்வீசஸ் சர்வர்லையுமே ஓகேங்களா? அப்ப அந்த 100+ சர்வர்ல ஒரு Kubernetes கிளஸ்டரை ஒரே ஒரு சர்வருக்குள்ளாடி அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கே நிறைய டைம் எடுக்கும். இப்போ 100+ சர்வர்ல வந்து Kubernetes கிளஸ்டரை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் Ansible. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா Terraformன்றது வந்து புதுசா ஒரு பில்டிங்கை கட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். புதுசா ஒரு ஆர்கிடெக்சரை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்றதுக்கு Terraform அந்த கிரியேட் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு இன்டீரியர் டிசைனர் மாதிரி Ansibleன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஒரு வீடை கட்டியாச்சு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு மாடிஃபிகேஷன் பண்றது, அந்த மாதிரி ஒரு சர்வர் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பர்டிகுலர் இப்போ Kubernetes கிளஸ்டரை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆட்டோமேஷன் அந்த கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷனை பண்றதுக்கு Ansible. ஓகேவா? ஸோ மேபி நான் சொன்னதுல ஒரு சில வார்த்தைகள் இல்லைனா ஒரு சில டேர்ம்ஸ் இல்லைனா நான் சொன்ன சில விஷயங்கள் டெக்னிக்கலா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்க மேபி வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்றதுனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு கிளாஸா போக போக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்டர் டெலிவரியை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக ஃபாஸ்டர் டெலிவரி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபாஸ்டர் டெலிவரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இப்போ எனக்கு வந்து Zomatoன்னு ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி டீமை அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஸ்டார்டிங்கே என்ன சொல்லிடுவாங்கன்னா என்னாச்சு மேம் சொல்லுங்க மேம் ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பில்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம். ஆமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த சர்வர் டேட்டாபேஸ் இந்த மாதிரி பில்ட் பண்ணுவோம் மேம். எஸ் ஆமாம்மா நான் ஆக்சுவலாக அதை தான் சொல்லி கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில். ஐ மீன் இன்னைக்கு கிளாஸ்லேயே அதுக்காக தான் இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த ஸ்டெப்புக்கு தான் வர போகிறேன் ஆக்சுவலாக. ஓகே மேம். அது ஒரு சின்ன டவுட் இருந்தது தான் கேட்டேன் மேம். இப்போ இந்த சர்வருக்குள்ள ஏதாச்சும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா எதனா கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம Ansible யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா. இந்த மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்றதுக்கு நமக்கு Terraform தேவைப்படும். ஓகேவா? அண்ட் இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து AWS குள்ள கிரியேட் ஆகுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த பிக்சர் இருக்கு. பட் நமக்கு வந்து ஜென்ரிக்கா இந்த மாதிரி AWS குள்ள இல்லாம தனியாவும் நம்மளால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது AWS கிளவுடுக்குள்ள போனா மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும்னு கிடையாது. அதனால நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இங்க காட்டியிருக்க பிக்சர் வந்து AWS ஓடது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு Terraform தேவைப்படும். ஆனா கிரியேட் பண்ணியிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு பர்ட்டிகுலர் சர்வருக்குள்ள அதாவது ப்ரொடக்ஷன் சர்வரா இருக்கு பார்த்தீங்களா? அந்த சர்வர்ல நமக்கு ஒரு பர்ட்டிகுலர் சாஃப்ட்வேரோ ஒரு டூலோ ஏதாவது இன்ஸ்டலேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நமக்கு Ansible யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு சர்வர்ல போயிட்டு எனக்கு Kubernetes கிளஸ்டர் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் போய் அந்த சர்வரை லாகின் பண்ணுவேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் நெட்லேருந்து புல் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி ஸோ எல்லா ப்ராசஸையும் பண்ணி முடிச்சிருவேன். ஓகேங்களா? எனக்கு தேவையான மாதிரி நான் அதை செட்டப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வரில் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து Kubernetes கிளஸ்டர்லாம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 to 20 minutes half an hour கிட்ட எடுத்துக்கும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அண்ட் நம்ம பண்ணுற ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி. ஆனால் எனக்கு அந்த ஒரு சர்வருக்கு எடுத்துக்கிற டைமை வச்சு நான் 100 சர்வருக்கும் ஒன்றா லாகின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம Ansibleல ஸ்கிரிப்ட் எழுதி நம்ம எல்லா சர்வரையுமே கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் அந்த 2 டூல்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ். கிளியரா? ஓகே மேம். ஓகே கைஸ், சூப்பர். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்டர் டெலிவரியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டர் டெலிவரியாக இருக்குது DevOps அப்படின்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு Zomato அப்ளிகேஷனை வந்து வேணும்னு சொல்லி நான் ஒரு ஐடி டீமில் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த டைமே என்கிட்ட வந்து அதுக்கு தேவையான பட்ஜெட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கம்பெனியோட ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸோடைய குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்களுக்குலாம் மந்த்லி சேலரி எவ்வளோ கொடுப்பாங்களோ அதை
பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டோட டைம் பீரியட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும்ன்றதையும் அசியூம் பண்ணி அதையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு பட்ஜெட்டை வந்து சொல்லி அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு 1 இயருக்கு வந்து நான் சொல்ற ப்ராஜெக்டை பில்ட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐடி டீம் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணிட்டாங்க கிளைண்ட்டுக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டும் அதுக்கு ஏற்ற பட்ஜெட்டை கொடுத்துட்டாங்க ஐடி டீமுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த டெவாப்ஸ் டீம் பண்ற இந்த ஃபாஸ்டர் டெலிவரினால ஒரு 1 இயர் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு இன்கேஸ் ஒரு 10 மந்த்ஸுக்குள்ளாடியோ இல்லைன்னா ஒரு 8 மந்த்ஸ்க்குள்ளாடியோ இந்த ப்ராஜெக்ட் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ இங்கே பெனிஃபிஷியல் எல்லாருக்குமே, அந்த எம்ப்ளாயீஸ்க்கும் சரி, அந்த இன்ஜினியர்ஸ்க்கும் சரி, அந்த ஐடி கம்பெனிக்கும் சரி, அண்ட் வந்து கிளைண்ட்டுக்கும் சரி, எல்லாருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் தான். அது எப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரெடியூஸ் டைமு ரெடியூஸ் காஸ்ட், அதே மாதிரி ரெடியூஸ் எஃபர்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி நான் சொல்றேன். இப்போ டைம் இந்த சென்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் எடுத்துக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம ஒரு 8 மந்த்ஸ் ஆர் 10 மந்த்ஸ்க்குள்ளாடியே முடிக்கிறோன்றதுனால டைம் ரிடக்ஷன் ஆகுது. காஸ்ட் ரிடக்ஷன் எப்படி ஆகுதுன்னா, இப்போ இது ஐடி கம்பெனிக்கு வந்து அங்கே ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இன்கேஸ் அந்த ஃபாஸ்டர் டெலிவரி ஸ்டார்டிங்கே வரும் அப்படின்றத அசியூம் பண்ணாங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இல்லை கிளைண்ட் வந்து 12 மந்த்ஸ்க்கும் சேர்த்து 1 இயர்க்கும் சேர்த்து பே பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸுக்கு வந்து எஃபர்ட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு புது ஃபீச்சரையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போதும் இந்த சிஐசிடி ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நான் எப்படி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைப் கனெக்ஷன் மாதிரி எல்லா டூல்ஸும் கனெக்டட்ல இருக்கிறதுனால அந்த கோடை நீங்க புல் பண்ணி எடுக்கிறதுல இருந்தே ஒன்ஸ் டெவலப்பர் அந்த கோடை புஷ் பண்ணிட்டாங்கனாலே ஜென்கிட்ஸ்ல நம்ம இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மொத்த ப்ராசஸும் ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு எஃபர்ட் ரிடக்ஷனும் இருக்குது அந்த இன்ஜினியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படிதான் வந்து இங்க நமக்கு வின் வின் சிச்சுவேஷன்ஸ் இந்த டெவாப்ஸ் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்றதுனால வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு, இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாலேஜும் ப்ராடரா இருக்கும். நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சிருக்கும், டேட்டா பேஸை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி தெரிஞ்சிருக்கும், டெலிவரி டிப்ளாய்மெண்ட் பண்றதை பத்தி தெரிஞ்சிருக்கும், சிஐசிடி ப்ராக்டிஸ் ஆட்டோமேஷன் பண்றதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாலேஜ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. பிளஸ் அது போக ஒரு சம் ஆஃப் த பேசிக் நாலேஜ் ஆஃப் இதை பத்தியும் பைத்தானை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, ஒரு கோடிங் லாங்குவேஜ் பத்தியும் ஒரு சின்ன பேசிக் நாலேஜும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். மல்டிபிள் ஆல்ரவுண்டடா நிறைய உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு நாலேஜ் அப்படின்றதுனாலையும் அண்ட் இங்க கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரதுனாலையும் எஃபர்ட் ரிடக்ஷன் ஆகுறதுனாலையும் டைம் ரிடக்ஷன் ஆகுறதுனாலையும் தான் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியருடைய ஜாப் ரோலுக்கு அவ்வளோ பெரிய சேலரியை கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டெவாப்ஸ்ன்ற ப்ராக்டிஸ் வரதுக்கு முன்னாடி தனித்தனியா டீம்ஸ் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ தனித்தனியா ஒவ்வொரு டீமுக்கு கீழேயும் 10 பேருக்கு தனித்தனியா சேலரி நிறைய எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு 5 பேருக்கு கொடுக்குற சேலரியை நான் 2 பேருக்கே கொடுத்துட்டு போயிட்டேன்னா அங்க வந்து அகெயின் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குது கம்பெனிக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அப்போ 10 பேருக்கு கொடுக்குற சேலரி எடுத்துட்டு போய் 3 பேருக்கு கொடுக்கணும்னா அப்போ கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டபிளா இருக்கும், எம்ப்ளாயீஸ்க்கும் கொஞ்சம் அதிக சேலரி கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்னால தான் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் ஜாப் ரோலுக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல சேலரி கிடைக்க காரணமா இருக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ஃபைனல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி இருக்கும், அதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த AWS எடுத்துட்டு வரேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எண்ட் யூசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, www.amazon.com இல்லைனா www.facebook.com வாட்டெவர் ஏதோ ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் டைமா ஒரு வெப்சைட்டை அவங்களுடைய லேப்டாப்ல இருந்தோ இல்லை மொபைல்ல இருந்தோ அவங்க ஹிட் பண்ணும்போது அது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் ரெசல்யூஷன், டிஎன்எஸ் அப்படின்ற அதோடைய சர்வர் கிட்ட அது போகும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்எஸ் உடைய ஃபுல் ஃபார்ம். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க amazon.comனு டைப் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. .com, .in அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல நீங்க என்ன நேம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களால பர்ச்சேஸும் பண்ணிக்க முடியும். ஸோ
டொமைன் நேம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் போடுறது எடுத்தோடனே அந்த www.amazon.com அப்படின்னு நீங்கள் போடுறது ஃபஸ்ட்டு இந்த டிஎன்எஸ் சர்வர் கிட்ட ரிக்வெஸ்ட் போகும். ஓகேங்களா? அப்போ ஃபைனலா ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர்ல ஒரு ப்ரொடக்ஷன் மெஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சர்வர் வந்து எங்க இன்டிகிரேட் ஆயிருக்கும்னா டிஎன்எஸோட தான். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸில் வந்து EC2ல ஒரு வெப் ஹோஸ்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். கரெக்டாக? ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வெப் சர்வரை தான் எடுத்திருப்பேன். அதில் வந்து வெப் ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஐபி அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் என்னோட வெப் ப்ரௌசரில் போட்டு ஹிட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு அந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போது அந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்க்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை இந்த டிஎன்எஸோட இன்டிகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த நேமை நம்ம ஹிட் பண்ண உடனே அப்போ அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து எங்கே போகுதுன்னா அந்த ஐபி அட்ரஸை தான் போயிட்டு ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு இன்டகிரேஷன் இருக்குன்னா நம்ம ஆக்சுவலாக ஹிட் பண்ண போகிறது என்னமோ அந்த ஐபி அட்ரஸ் தான், அந்த சர்வரோடைய ஐபி அட்ரஸ் தான். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு ஹியூமன் ரீடபிளாக நம்பர்ஸை வந்து நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்துருச்சு. அப்படி ஒவ்வொரு வெப்சைட்ஸ்க்கும் நம்பர் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்றதுனால தான் டொமைன் நேம் சர்வீஸ், அதாவது அந்த நம்பருக்காக அந்த ஐபி அட்ரஸ்க்காக ஒரு நேமை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது கூட சேர்த்து வச்சிடுறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹிட் பண்ணோடனே டிஎன்எஸ்க்கு போகுது. டிஎன்எஸ்க்கு அப்புறமா எங்கே போகுதுன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இது எப்போ நடக்கும்னா நீங்கள் செகண்ட் டைமாக அந்த வெப்சைட்டை ஹிட் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு டைம் வந்து டிஎன்எஸ் வந்து என்ன பண்ணிக்கோன்னா இப்போ நீங்கள் Amazon.comனு ஹிட் பண்ணோடனே அது என்ன அவுட்புட் கொடுக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸ் பேஜ் index.htmlனு சொல்லுவாங்க. அந்த பேஜ் என்ன பண்ணுன்னா அது உங்களுடைய லேப்டாப் லோக்கல் உங்களுடைய குரோம் இல்லை எந்த ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அங்கே வந்து ஒரு கேட்சி மெமரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதில் என்ன பண்ணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுற அந்த Amazon.comன்ற அதோடைய இண்டெக்ஸை வந்து index.com HTML index.html என்ன பண்ணிக்கோன்னா அதோடைய கேட்சி மெமரியில் போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோம். அப்போ நீங்கள் செகண்ட் டைமாக மறுபடியும் Amazon.comனு ஹிட் பண்ணீங்கன்னா உங்கள் கேட்சி மெமரியில் அந்த index.html என்ன இருக்கோ அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு ஃபாஸ்டராக கொடுத்துரும். ஓகேங்களா? ஃபாஸ்டராக இந்த சென்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சர்ச் பண்ணும்போது ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா இது 1 செகண்ட்ஸில் உங்களுக்கு அவுட்புட்டை கொடுத்துரும். இதுதான் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் க்ரோமில் இருக்காது. இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் AWSக்குள்ளாடி க்ளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இருக்குது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணியாச்சு. அது வந்து அதுக்கு அடுத்ததாக அது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் லோட் பேலன்சருக்கு போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து AWS ஆர்கிடெக்சரில் மட்டும் கிடையாது, குபர்னெட்டிஸோடைய ஆர்கிடெக்சர்லையுமே லோட் பேலன்சர்னு ஒரு கான்செப்ட் வரும். அதை நம்ம அங்கே பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு நான் லோட் பேலன்சர்னா என்னன்னு மட்டும் சொல்கிறேன். இது என்ன பண்ணுன்னா லோடை பிரித்து கொடுக்குறது தான் இதோட வேலை. ஸோ ஏன் லோடை பிரித்து கொடுக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரே ஒரு பில் கவுண்டரில் ஒரே ஒரு ஆள் இருந்தாங்கன்னா உங்களால் அங்கே உள்ளே போய் வாங்கி அதை இது நீ உள்ள போய் அந்த கியூ பெருசா இருக்கும், ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காங்க, நின்று வாங்கிட்டு போறதுக்கு பேசாம நம்ம வேற கடைக்கு போயிடலாம் அப்படின்னு தோணும். கரெக்டா? அதே மாதிரி இங்க ஒரே ஒரு சர்வர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா லோட் ஆக ஆரம்பிக்கும். பழைய காலத்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒண்ணு என்ன பண்ணும்னா உங்களுக்கு வேணும்ன்ற அந்த மெசேஜ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணும்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு நாட் ஃபவுண்ட் 404 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும், வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சர்வர் இல்லாம அப்ப அங்க பில் கவுண்டர்லயும் ஒரே ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, நிறைய மக்கள் வராங்கன்றதுனால எல்லாருக்குமே பில் போடணுன்றதுனால ஒரு 5-6 பேரை வந்து பில் கவுண்டர்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் ஸ்பிளிட் பண்ணி அந்த லோட பிரிச்சு நிறைய பேர்கிட்ட கொடுத்தாதான் சீக்கிரமா எல்லாரும் பில் போட்டு வெளில போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு சர்வர்ல மட்டும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இப்போ ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் போயிட்டு Amazon வெப்சைட்டை ஹிட் பண்றாங்க. அவங்க போய் ஃபைனலா அவங்க ஆக்சஸ் பண்றது ஒரே ஒரு சர்வர் அப்படின்னா அந்த சர்வர்னால அந்த ஒரே ஒரு சர்வர்னால மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸோடைய ரிக்வெஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் ஒரு மொபைலில் வந்து நீங்கள் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா திடீர்னு அது ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் எனக்கு இந்த அப்ளிகேஷனை ப்ளே பண்ணு அப்படின்னு நீங்கள் கொடுக்குறது அந்த இன்புட்டை வந்து அந்த ப்ராசஸர்னால ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீட் இஷ்யூஸ் வந்தாலோ இல்லைனா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலோ அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும்.
அதே மாதிரி ஒரு சர்வர்னால மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்டில் ப்ரொடக்ஷன் சர்வராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100+ மிஷின்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் 100+ மிஷின்ஸ்லையுமே ஒரே அவுட்புட் வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே எண்டில் இப்போதைக்கு இந்த ஆர்கிடெக்சரில் 4 சர்வர் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இன்கேஸ் இந்த லோட் பேலன்சர் இந்த 4 சர்வர்லையுமே வந்து லோடை பிரித்து கொடுத்துருச்சு. ஆனால் இந்த 4 சர்வர்னாலையுமே ஒரு கட்டத்தில் வந்து தாங்க முடியல அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்றது என்ன பண்ணும்னா அகெயின் இந்த 4 சர்வரை இன்னும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அதே மாதிரி ஆனால் ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி, அதாவது இந்த சர்வருக்குள்ள நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரு காப்பியா எடுத்து இன்னும் 2 சர்வரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அது ஆட்டோ ஸ்கேலிங் பண்ற வேலை. அதே மாதிரி இது வந்து வெப் சர்வர்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட், அதாவது index.html, CSS இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க யூசர் நேம் என்ற பாஸ்வேர்டெல்லாம் போட்டு உங்களுடைய பர்சனலைஸ்டு கிரெடென்ஷியலை கொடுத்தாதான் இப்போ HDFC அந்த மாதிரி வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அமேசான் ஷாப்பிங் வெப்சைட்டே எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் லாகின் பண்ணாதான் நீங்கள் இது வரைக்கும் என்னென்னலாம் நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு தேவையான உங்களோட லொக்கேஷன்ஸு, நீங்கள் இதை என்னென்னலாம் கார்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க இது எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அமேசானில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக்காக வருது இல்லை. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பேங்கிங் வெப்சைட்டாக இருக்கலாம், HDFC ஆர் ஸ்டேட் பேங்க், எந்த அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒரு இன்டர்ஃபேஸாக பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஜை நான் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நான் உள்ளே வந்து அனுப்புவேன். நீங்கள் லாகின் பண்ணலன்னா இந்த பேஜோட நீங்கள் ஸ்டாப் பண்ணி வெளியில் போயிடுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறது தான் வெப் சர்வர்னு சொல்லுவாங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் வர்றது தான் அப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவாங்க. உங்கள் யூசர் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்போ இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து S3. இது என்ன ஸ்டோர் பண்ணிக்கும்னா உங்களுக்கு இமேஜஸ்ஸு, ஃபைல்ஸு, அதாவது ஜஸ்ட் ஸ்டோரிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக S3ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. RDS அதாவது டேட்டா பேஸ் சர்வர்லாம் எதுக்காக வச்சுருப்பாங்க, இங்கேயும் ஸ்டோர் தானே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லாஜிக்கலாக லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து பேங்கிங் வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அமேசான் வெப்சைட்டே எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் வாலெட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, அமேசானுடைய வாலெட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு ரவுண்டாக ஒரு 10,000 rupees போட்டு வச்சுருக்கீங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு 7,699 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா எக்ஸாக்டாக 7,699 போக பேலன்ஸ் எவ்வளவோ அதை வந்து கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை உங்களுடைய அமேசான் வாலெட்டில் போட்டுட்டு பர்ச்சேசிங்க்கு உங்கள் மணி போகுது அப்படின்னா இந்த கால்குலேஷன்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு சொல்லிட்டு ஒரு அரித்மெட்டிக்காக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி பண்ணுதில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸல் ஷீட்டை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பேசிக்காக ஒரு எக்ஸல் ஷீட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நீங்கள் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காலமில் நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸ் எழுதியிருக்கீங்க, இன்னொரு காலமில் வந்து அதை நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான அவுட்புட் டோட்டல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சில ஃபார்முலாஸை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து நீங்கள் உட்காந்து கால்குலேஷன்ஸ் எதுவுமே போடாமையே அவுட்புட் வந்து எக்ஸல் கொடுக்கும் நீங்கள் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது மூலிமா. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன் எக்ஸலை. அதே மாதிரி தான் டேட்டா பேஸ் சர்வர்ஸும் என்ன பண்ணுவோம்னா அதுவே வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட்டாஸை ரோஸ் அண்ட் காலம்ஸில் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக டேட்டா பேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு டோட்டல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஜீரோலேருந்து ஃபுல்லாக ஒரு ஆர்கிடெக்சராக பில்ட் பண்ணி முடிக்கிறது வரைக்குமே ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணி உங்களால் டெராஃபார்மை வச்சும் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ இங்கே நான் காட்டியிருக்கிறது ஆக்சுவலாக AWS உடைய ஆர்கிடெக்சர். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெராஃபார்மாலையும் க்ரியேட் பண்ண முடியும், ஆர்எல்ஸ் AWSக்குள்ளேயே க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது, ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களால் ட்ராக் அண்ட் ட்ராப்பை வச்சே இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சரை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே கைஸ். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிவரி ஃபேஸஸ். ஸோ நம்ம பார்க்க போகிறது DevOps அப்படின்றது ஃபாஸ்டர் டெலிவரி, ஃபைனலாக டெலிவரி அதாவது டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்போ அதுக்கான ஒரு சில ஃபேஸஸ் இருக்குது, டெலிவரி ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே மேலே பார்த்தது தான். இது வந்து நான் இன்டிகிரேஷன் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், செகண்ட் என்ன நடக்கும், தேர்ட் என்ன நடக்கும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இங்கே டெலிவரிக்கு என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? டெவலப்பர் கோட் எழுதுறாங்க. அப்பதான் ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ கோட் எழுதுறாங்க. அந்த கோட என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வரலாம். நான் எதுக்கு கோட ஸ்டோர் பண்ணணும்? என்னோட லேப்டாப்ல கூட நான் ஸ்டோர் பண்ணிக்கலாமே! என்னோட லோக்கல் சர்வர்ல கூட நான் சேவ் பண்ணிக்கலாமே! என்கிட்டயே ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்க தானே செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க உங்க லேப்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இன்கேஸ் ஃபார் ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால உங்க லேப்டாப்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த கோடு வந்து டெலீட் ஆயிடுச்சுன்ற சென்ஸ்ல அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க பண்ண கோடு இல்லாம நீங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3ன்னு நிறைய டைப் ஆஃப் கோட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எழுதுவாங்க. இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபைனலா என் கையில இருக்கிறது வந்து ஒரு வெர்ஷன் 10ல என்ன கோட் எழுதிட்டாங்களோ அதுதான் என் கையில இருக்கு. அதுதான் நம்ம ப்ரொடக்ஷன்ல மூவ் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு லெட்ஸே நடுவுல அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது இல்ல எனக்கு வெர்ஷன் 7 தான் வேணும், அதுதான் வெர்ஷன் 10 விடவும் பெஸ்டா இருக்குன்ற மாதிரி இன்கேஸ் இதெல்லாம் வந்து டீமுக்குள்ளேயே நடக்குது. இன்னும் ஃபைனலா ப்ரொடக்ஷனுக்கு போகல. அதுக்கு முன்னாடியே நடக்கும்போதே என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வெர்ஷன் 10 வேணாம் வெர்ஷன் 7 வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பக்காவான வெர்ஷனைஸ்டு கோடை எடுக்கணும் அப்படின்னா அதை நம்மளால கிட் அப்படின்ற கிட்ஹப் மூலியமா நம்மளால அந்த ரெபாசிட்டரி மூலியமா நம்மளால கோடை எடுக்க முடியும். அப்ப லேப்டாப்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா அது சேஃபா இருக்குமா எப்ப கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இன்கேஸ் தெரியாம டெலீட் ஆயிடுச்சுன்னா அது டெலீட் ஆயிடும், அவ்வளவுதான் போயிடும். அப்போ அது டெலீட் ஆகாம எப்பயுமே யாரு வேணாலும் அக்சஸ் பண்ற மாதிரி லெட்ஸ் சே இப்போ கோடோட ஒர்க் பண்றதுல டீம் யாரெல்லாம் இருப்பீங்கன்னா டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கோட ஸ்டோர் பண்றதுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கோட புல் பண்ணி எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும். இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா இருக்கும்போது சென்ட்ரலைஸ்டா ஒரு லொகேஷன் வேணும். அந்த கோடோட ஒர்க் பண்றதுக்கு புல் பண்ணி வச்சா அது புல் பண்ணி புஷ் பண்ணி வச்சா அது புல் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு லொகேஷன் வேணும், ஒரு இடம் வேணும். அண்ட் அது மட்டும் இல்லாம வெர்ஷன் பேஸ்ட்ல நம்மளால கோட புல் பண்ணி எடுக்க முடியும். அதாவது வெர்ஷன் 1 வேணும்னா அதை மட்டும் என்னால எடுக்க முடியும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ எனக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து வந்த புதுசுல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எனக்கு இப்போ வேணும்னு நான் நினைச்சாலும் இந்த மாதிரி கிட்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு வெர்ஷனையும் தனித்தனியா வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்படி மேனுவலா ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒரே ஃபைல் நேம்லயே ஸ்டோர் பண்ணாலுமே அது வெர்ஷனா கன்வெர்ட் ஆகி GitHubல அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து நம்ம கிட் பார்க்கும்போது பார்க்கலாம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? ஸோ கோட ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னன்னு சொல்றாங்கன்னா ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கிட் அண்ட் இங்கே வந்து நம்ம கிட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது லோக்கல் ரெபாசிட்டரியா அவங்களோட லோக்கல் யூஸ் பண்ணுறது கிட் ஹப்ன்றது தான் வந்து நமக்கு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்டரி. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் சிஐசிடி. ஓகேங்களா? சிஐசிடி. ஸோ கோட் இன்டிகிரேஷன் அண்ட் கோடு டெலிவரி ஆர் டிப்ளாய்மெண்ட் அப்படின்றத நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் காட்டணும்னு நினைச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இங்க டெவாப்ஸ் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பீரியாடிக் டேபிள் அப்படின்னா என்னன்னா இது வந்து டெவாப்ஸ் ப்ராக்டிஸில் ஆக்சுவலாக இப்போ எனக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறது டெவ்செக்காப்ஸோடைய டூல்ஸ் எல்லாம் வந்து பீரியாடிக் டேபிள்ஸாக வருது. பட் ஒரு 2 years 3 years பேக்ல இதே சேம் வெப்சைட்ஸில் டெவாப்ஸோடைய பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு இருக்கோம். டெவ்செக்காப்ஸ்ன்னு இருக்காது. ஸோ பரவாயில்ல, நம்ம இங்கே டெவாப்ஸோடைய டூல்ஸுமே நிறைய வரும். ஸோ நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதுக்காக இந்த பீரியாடிக் டேபிளை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ளூ. ஸோ இங்கே பார்த்தோம்னா அதில் டாப் டூலாக என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஆன்சிபிள். ஸோ அப்போ ஆன்சிபிள் இருக்கிறதுலையே அதாவது ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ்லையும் எந்தெந்த டூல்ஸ் வந்து டாப்பாக இருக்கோ அதை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன்ல ஆன்சிபிள் இருக்கு, டெராஃபார்ம் இருக்கு. இது ரெண்டுமே டாப்பா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அதே மாதிரி கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிரீன் கலர்ல இருக்கு. அங்க பார்த்தோம்னா இங்க டாக்கர், குபர்னெட்டிஸ், ஓகேங்களா, எல்லாமே டாப்ல இருக்கு. அண்ட் இங்க ஓப்பன் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரைசேஷன். இதுவுமே சில கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க ஓப்பன் ஷிஃப்ட்ன்றத.
பட் நம்ம வந்து டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். இதுவுமே ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூஸ் பண்ற டூல்ல பார்த்தீங்கன்னா, குபர்னெட்டிஸ் தான் ரிக்வயர்மென்ட்டா கேட்பாங்க. குபர்னெட்டிஸ் லேர்ன் பண்ணாலே உங்களால ஓப்பன் ஷிஃப்ட் அது அது சேம் கிட்டத்தட்ட சேமான ஒரு டூல்ஸ் தான். ஸோ இத லேர்ன் பண்ணா அதையும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம டூல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன்ல டாக்கர் அண்ட் குபர்னெட்டிஸ நம்ம பார்க்க போறோம். கன்டினியூஸ் இன்டிகிரேஷன்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அதோடைய கலர் வந்து லைட் பர்பிள்ல இருக்கு. ஓகே. இங்க இருக்கு. ஸோ டாப்பா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின்ஸ். ஸோ நம்ம எல்லாத்துலயுமே என்ன பண்றோம்னா, எது டாப்பா இருக்கோ ஸோ சிஐசிடிலயே இன்னும் நெறைய டூல்ஸ் இருக்கு. என்னென்னலாம் இருக்கு? அஷூர் டெவாப்ஸ் கோடு, கிட்லாப் சிஐஏ, ட்ராவிஸ் சிஐஇ, சர்க்கிள் சிஐஇ, மேவனு, அட்லான் அட்லா அட்லாசியன் பேம்பு. ஸோ அந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கோடு பில்டு ஸோ ஓகேவா? அந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம அதுல இருக்கிறதுலே டாப்பான டூல்ஸ் என்ன இருக்கோ, அதுதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஜென்கின்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பப்ளிக் கிளவுட். பப்ளிக் கிளவுட் இன் த சென்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? ஏடபிள்யூஎஸ் பார்க்குறோம். அஷூரு, கூகுளு, ஏடபிள்யூஎஸ், ஓப்பன் ஸ்டாக் இருக்கு. நம்ம பார்க்க போறது ஏடபிள்யூஎஸ் தான். அதுதான் இப்போ வரைக்கும் டாப் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டெவாப்ஸ் ஜாப் ரோல்ஸ்க்கான இப்போ நீங்க போயிட்டு டெவாப்ஸ் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் ஓப்பனிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய நாக்ரில, லிங்க்டின்ல எல்லாத்துலயுமே வரும். நீங்க உள்ள போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, அதோடைய ரிக்வயர்மென்ட் அதாவது என்னென்ன ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய இடத்துல நீங்க இந்த மாரி சர்ச் பண்ணி பாருங்க. ஏடபிள்யூஎஸ் எனி கிளவுட் கேட்டிருப்பாங்க. அதுல மோஸ்ட்லி ஏடபிள்யூஎஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சில கம்பெனிஸ்ல வந்து அஷூர் கேட்டிருப்பாங்க. பட் நீங்க வந்து ஏதாவது ஒரு கிளவுட் படிச்சாலே உங்களால இன்னொரு கிளவுடோட அடாப்ட் ஆயிக்க முடியும். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட அதோடைய டெர்ம்ஸ் எல்லாமே வார்த்தைகள் தான் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் டிஃபரா இருக்குமே தவிர, அதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் கோடு கிட் வருமே எங்க இருக்கு? சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட். அதுல வந்து நமக்கு டாப்பா இருக்கிறது கிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பீரியாடிக் டேபிள் நான் எதுக்காக காட்டுனேன்னா, நம்ம பண்ண போற அந்த டாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்னா, ஒன்லி நீங்க வந்து இது மட்டும் தான் இருக்கா? டாக்கர் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அமேசான் இகேஎஸ் இருக்கு. அஷூர் ஏகேஎஸ் இருக்கு. ஓகேவா? டாக்கர் என்டர்பிரைசஸ் இருக்கு. ஸோ இசிஎஸ் அமேசான் இசிஎஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய டூல்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ். கன்டினியூஸ் இன்டிகிரேஷன் மட்டும் கிடையாது. எல்லா விதமான எக்ஸ்பர்டைஸுக்குமே. ஓகேங்களா? ஸோ சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்க்கே கிட் ஹப்புக்கு அப்புறமா கிட்லாப் எஸ்சிஎம்னு இருக்கு. அட்லாசியன் பிட்பக்கெட்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆல்டர்னேட்டிவ் டூல்ஸ் நிறையவே இருக்கு. ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. பட் மோஸ்ட்லி இருக்கிறதுல இண்டஸ்ட்ரியில டாப் டூல்ஸா என்னென்னலாம் வந்து எந்தெந்த கம்பெனிஸ் டாப்பா என்ன யூஸ் பண்றாங்களோ அதை தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த பீரியாடிக் டேபிளை நான் காட்டினேன். ஓகே. ஸோ சிஐசிடி பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ளங்க் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. எதுக்காகனா லாக மானிட்டரிங் பண்றதுக்காக. தென் பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிராஃபானா வந்து நமக்கு மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்றதுக்கு. ஓகே. தென் ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டி ஃபேக்டரிஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேக்டரிஸ். ஸோ இதுல வந்து நமக்கு டாக்கர் ஹப் வரும். அதே கிட் ஹப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க. தென் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தான். ஸோ கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து டாக்கர் கியூபர்னெட்டிஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம கிரியேட் பண்ற டாக்கர் இமேஜஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் கியூபர்னெட்டிஸ். ஆனா கியூபர்னெட்டிஸ்ல நமக்கு ஒரு ஆர்கிடெக்சரே நம்ம பில்ட் பண்ற மாதிரி வரும். அண்ட் ஃபைனலா கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேஷன் டூல். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம்.
ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த எல்லா டூல்ஸையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, DevOps பிராக்டிசஸ்ல ஒன் பை ஒன்னா நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே கைஸ். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கேளுங்க. இல்லைன்னா தம்ஸ் அப் ஸோ தட் வி கேன் வைண்ட் அப். கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்.